உலக தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் இலங்கையிலிருந்து மைசூரன் தீபன். அதாவது சுற்றி சுற்றி வந்தீங்க என்ற பாடல் ஒன்று இருக்குது. இந்த பாடல் படையப்பா திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். இந்த பாடலுக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சிருந்தார். இந்த பாடலை எப்படி நம்ம இந்த கீபோர்டில் எல்லா நோட்ல இருந்து வாசிக்கிற ஒரு பாடலுக்கு இப்போ என்ன ஒரு பிரச்சனைன்னு சொன்னால், ஒரு பாடலை உங்களுக்காக நான் அதை போட்டு, அதாவது லைவாக ப்ளே பண்ணி அதை கேட்டு வாசிக்கிறத காட்ட முடியும். காட்டினா காப்பிரைட் விழுந்து விடும். இப்போ அப்படியான ஒரு பிரச்சனை தான் இப்போ இருக்குது. அதால் ஒரு பாடலையும் ஒலிக்க விட்டு உங்களுக்கு விளங்கப்படுத்த முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன். அதன் காரணமாகத்தான் ஒரு சிறு பீஸை வாய்ச்சேன். சரி, இப்போ இந்த பாடலை நான் இப்போ வாய்ச்சது எஃப்ன்ற நோட்டில் இருந்து ஆரம்பிச்சு ரூட் நோட்டை எடுத்து வாய்ச்சேன். பட் இந்த பாடலை முழுமையாகவே நம்ம எல்லா நோட்லேயும் இருந்து பயன்படுத்தி, அதாவது சியிலிருந்து தொடங்கி பி வரைக்கும் 12 நோட்லேயும் இந்த பாடலை வாசிக்கலாம். அது எப்படி சாத்தியமாகுதுன்னு சொன்னால், இயரிங் பவர் நமக்கு இருந்தால் வாசிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதே மாதிரி ஒரு நோடை நீங்கள் எழுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். இதன் மூலமாக உங்களுக்கு அந்த உங்களோட எக்ஸசைஸ் டெவலப் ஆகும். உங்களோட ஃபிங்கரிங் எக்ஸசைஸ் நல்லா டெவலப் ஆகும். எல்லா ஸ்கேலுக்காலையும் உங்களோட விரல்கள் ஓடும். ஸோ அதுக்கெல்லாம் மிக முக்கியமான பயிற்சி. நீங்கள் எத்தனையோ பயிற்சிகளை நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்படி இந்த பேப்பர் ஒர்க்கில் என்ன தவிர எவருமே தமிழில் நீங்கள் எங்கே போய் பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. மிகவும் பிரயோஜனமான வீடியோ. முடிஞ்சால் எல்லாரும் பகிருங்க. இந்த வீடியோ நம்ம விளக்கமாக தெளிவாக பார்ப்போம் வாங்க. நான் நினைக்கிறேன் நல்ல ஒரு கிளியரான வியூ உங்களுக்கு இப்போ தெரியுமெண்டு. ஸோ அந்த அடிப்படையில் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்ட போகிறோம். இந்த பேப்பரை வச்சு கொண்டு தான் நம்ம எல்லா பாட்டையுமே வாசிக்க போகிறோம். ஸோ எல்லா நோட்டில் இருந்து வாசிக்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு நான் வாசித்த ஒரிஜினல் நோட் இப்படிதான் நான் வாசித்தது. இப்போ இதே பாட்டை நான் வாசித்தது எஃப்எல் தான் வாசித்தேன். இந்த நோடை பாருங்க. இந்த நோடில் எங்கே பெரிய கோடுகள் நான் வரைஞ்சிருக்கணும் அந்த கோடுகளை மட்டுமே இந்த பாடல் பயன்படுத்தும். அப்போ இந்த சின்ன கோடு என்னத்தை குறிக்கண்டா, இது கீபோர்டில் இருந்தாலும் இந்த நோடை இந்த பாடல் பயன்படுத்தவில்லைன்றதுக்காகத்தான் இதை காட்டப்படுது. இதில் நான் இதில் பயன்படுத்திய நோட் எஃப்ன்ற நோட்டில் ஆரம்பிச்சு தான் இந்த பாடல் வாசிச்சிருக்கிறோம். இந்த வாசிக்கிறோம் பாருங்க. ஸோ இதில் இருக்கிற இந்த கோடுகளை மட்டும் பயன்படுத்தி வாசிக்க போகிறோம். இங்கே பாருங்க. இந்த நோட் ஆரோகணத்தில், அதாவது இங்கிருந்து வாய்ச்சி போக்குள்ள பயன்படல, இந்த இடத்துல மட்டும் பயன்படுத்தப்படுது. ஸோ எல்லாம் பயன்படுத்தப்படுது. இது நான் எஃப்ல இருந்து வாய்ச்சேன். சரி, இந்த நோடை எல்லா நோட்லையும் இருந்து எல்லா கீபோர்டில் எங்கே இருந்து நீங்கள் வாசிக்க முடியும். நான் சியில இருந்து வாசிக்கிறேன். சியில மீடியம் பிச்சில் இருந்து வாசி, சியில ஹை பிச்சும் இருக்கு, நான் மீடியம் பிச்சில் இருந்து வாசிக்கிறேன். பாருங்க. எல்லாத்தையும் வாசிக்கலாம். அதே மாதிரி சி ஷார்ப்ல இருந்து வாசிக்கணும். அடுத்து டில இருந்து டில, அடுத்து டி ஷார்ப், கை கொஞ்சம் தடக்குது, மன்னிச்சு கொடுங்க. இடையில ஸ்டாண்ட் இருக்கிறதால தான் அந்த பிரச்சனை. இந்த கைக்கும் எனக்கு முடியல ஸ்டாண்ட் இருக்கு இந்த இடத்துல, அதால கொஞ்சம் அப்படி கேட்கும், யோசிக்க வேண்டாம். அடுத்தது ஈல வாய்ச்சிட்டோம், திரும்பி எஃப்ல வாய்க்கும். அடுத்தது எஃப் ஷார்ப், அடுத்தது ஜி, அடுத்தது என்னது ஏ ஃபிளாட் அல்லது ஜி ஷார்ப். அடுத்தது ஏ, அடுத்தது பி ஃபிளாட் அல்லது ஏ ஷார்ப். அடுத்தது பி,
அப்போ எல்லாத்தையும் வாசிக்கலாம். அதிலிருந்து சியை நம்ம லோ பிச்சிலையும் எடுத்து வாசிக்கலாம். லோவிலேருந்து வாசிக்கிற நேரம் இங்கே வரும் பாருங்க. இது மிக இதாக குறைவாக இருக்கு. இதே விஷயத்தை இங்கே ஹையிலையும் கொண்டு வாசிக்கலாம். பட் பிச் மாறாது. மொத்தம் 12 தான். இந்த 12ஐயும் நம்ம இதை பயன்படுத்தி வாசிக்கலாம். இதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த நோட்ஸ் வந்து நேச்சுரல் மைனர்னு சொல்லக்கூடிய நோட்டில், அதாவது ஸ்கேல் தான் இருக்குது. அதாவது வெஸ்டர்ன் ஸ்கேலில் இருக்குது. உதாரணத்துக்கு சி, அதாவது சியை ரூட் நோட் அடுத்ததா சியிலேருந்து ஆரம்பிச்ச முடிச்சுனா, உதாரணத்துக்கு எஃப்லேருந்து ஆரம்பிக்கலாம். நோட்டை எழுதி போக வேண்டும். நான் சிக்கு எழுதி வச்சிருக்கிறேன். சியை ரூட் நோட் அடுத்து வாசிக்கக்குள்ள சி டி, அடுத்தது இ ஃபிளாட். இ ஃபிளாட்னா இது ஈலிருந்து முன்னோக்கி பார்த்தா இ ஃபிளாட், பின்னோக்கி பார்த்தா டி ஷார்ப். ஸோ இ ஃபிளாட்னு எழுதியிருக்கிறேன். அடுத்து எஃப், அடுத்து ஜி, இந்த ஜி, அதுக்கப்புறம் ஏ ஃபிளாட், அடுத்து பி ஃபிளாட், அதுக்கப்புறம் சி, திரும்ப சி வருது. ஸோ மொத்தத்தில் இந்த பாட்டுக்கு வரக்கூடிய இந்த இசையமைப்பு ஏஆர் ரஹ்மான் நீங்கள் கேட்ட ஆரம்பிச்சது தான். இது நேச்சுரல் மைனர்னு சொல்கிற ஸ்கேலில் தான் இருக்குது. கன்ஃபார்மாக தெரியும். ஸோ இந்த விஷயத்தை பயன்படுத்தி நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் இசைப்பயணத்தை சிறப்பாக மேற்கொள்ளலாம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். நிச்சயமாக இந்த காணொலி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். புதுசாக பார்க்குற ஆட்களாக இருந்தால் உங்களுக்கு கட்டாயம் அது ஒரு மிக மிக பிரயோஜனமான ஒரு வீடியோவாக இருக்கும். இந்த காணொலியில் இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.